திருபுவனம் பத்ரகாளி அம்மன் கோவில்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சிட்டு இருந்த அஜித் குமார் நிகிதாவோட தாயாருக்கு வீல் சேர் எடுத்துன்னு வந்து கொடுத்ததுக்காக 500 ரூபாய் கேட்டு இருக்காரு. இலவச சேவைக்கு 500 ரூபாவா அப்படின்னு வாதம் செஞ்சிருக்காங்க நிகிதா. மானாமதுரை போலீசிடம் 10 சவரன் நகையும் 2500 ரூபாய் பணமும் காரில் இருந்து அஜித் குமார் திருடியதாக புகார் கொடுத்துள்ளார் நிகிதா. எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம 5 தனி போலீசார் போலீஸ் ஸ்டேஷன் கூட அழைச்சிட்டு போகாம பப்ளிக் பிளேஸ்ல அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அஜித் குமார் வலி தாங்க முடியாம நகை இருக்கிற இடத்த சொல்றேன்னு சொல்லிட்டு கோவில் பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அங்க போலீசார் நகை எங்கன்னு கேட்டதுக்கு, நகைய நான் உண்மையா எடுக்கல சார், நீங்க அடிச்ச அடியில நான் எங்க இறந்துடுவோனோ பயந்துன்னு தான் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அவரோட பேச்செல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம பலமா அடிச்சு துன்புறுத்தியதால அஜித் குமார் இறந்துட்டாரு. அஜித் இறப்புக்கு முக்கிய காரணம் அவர் தொண்டையில் ஏற்பட்ட அழுத்தம் என்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல வெளிக்காயம் உள்காயம் ஏற்பட்டிருக்கு. பல மோசடி வழக்குகள்ல மாட்டிட்டு இருக்கிற நிகிதா கொடுத்த பொய் புகாரால அநியாயமா இறந்து போன அஜித்துக்காக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் என்று டைப் செய்து நீதிக்காக போராடுவோம்.